இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான அறுவடை தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச காயில் இன்றைக்கி நிறைய அறுவடை கிடச்சிருக்கு. என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நீட்டு காராமணியில் ஒரே ஒரு செடி தாங்க. ஆனால் அதில் நிறைய பூக்கள் பூத்து நிறைய காய்கள் வச்சுருந்துச்சுங்க. ஸோ அதை வந்துட்டு பறிச்சிக்கலான்னு பார்த்தாச்சு. எல்லாமே ரொம்ப எலசாக இருந்துச்சு. காராமணி பறிக்கும்போது ரொம்ப எலசாக இருந்துச்சு. அந்த உடைக்கும் போதே டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் வந்துருந்தது. முத்தலாக இருந்தால் அந்த மாதிரி சத்தம் வராது. ஸோ இப்போ வந்துட்டு காராமணி வந்து ஒரு 250 கிராம் கிடச்சிது. மீதியெல்லாம் வந்து ரொம்ப பிஞ்சியாக இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மீடியமாக நல்லா சமைக்கிற அளவுக்கு எடுக்கிற காயை தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி அறுவடைன்னு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ காராமணியும் அது கூட வந்துட்டு அவரைக்காய் வந்துட்டு இப்போ தான் நான் ஏற்கனவே போன வாரம் எடுத்ததில் நிறைய எடுத்தேன். ஆனால் இப்போ வந்து நிறைய பிஞ்சுகள் தான் இருந்திருக்கு. ஸோ அதை விட்டுட்டு கொஞ்சமாக எது ரொம்ப சமைக்கிற அளவுக்கு முத்தலை எது இருக்குன்றதை பார்த்துட்டு எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ அவரைக்காவும் இந்த வாரத்துக்கான அறுவடை வந்துட்டு அவரைக்காவும் காராமணியும் தான். மற்றது எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் அந்த அளவுக்கு பறிக்கிற அளவுக்கு பக்குவம் வரல. அதனால் அப்படியே விட்டாச்சு. ஆனால் செடி ஃபுல்லாக நிறைய பூக்கள்ங்க. நிறைய பூக்கள், நிறைய சின்ன 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 பிஞ்சு அவரைக்காவாக இருந்துச்சு. இது வந்துட்டு தட்டை அவரைங்க, நார்மல் அவரை கிடையாது, தட்டை அவரை. இப்போ சீசன் வந்துட்டு ஜனவரி டு மார்ச் இந்த அவரை தான் சீசனு. ஸோ அதனால் வந்துட்டு அதை போட்டு விளைய வச்சாச்சு. ஸோ இன்றைக்கான அறுவடை என்னதுன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 கிலோ காராமணியும் கூட சேர்ந்து ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வந்துட்டு அவரைக்காய் தான். ஸோ இன்றைக்கான அறுவடையை முடித்தாச்சு. நீங்கள் என்ன அறுவடை பண்ணீங்க இந்த வாரன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.